அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கி, கிறிஸ்தவ பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிசம் என்ற பொருள். இப்படி நடக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும். ஆகவேதான் அதை திசை திருப்புவதற்காக அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறார். பிஜேபி பற்றியோ RSS பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? RSS, பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற பல, அனுமன் சேனா போன்ற அமைப்புகள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கி, கிறிஸ்தவ பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிசம் என்று பொருள். இப்படி நடக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும். ஆகவேதான் அதை திசை திருப்புவதற்காக அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறார். ஒருபுறம் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றுக் கொண்டே அவருடைய சனாதன சக்திகள் இன்னொரு புறம் கிறிஸ்து பெருங்குடி மக்களை தாக்குகிற ஒரு அவலம் நடக்கிறது. தமிழ்நாட்டிலே RSSம் பிஜேபியும் வளர்வதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் காரணமாக இருக்கின்றன. துணை போகக்கூடிய சில அமைப்புகளும் இருக்கின்றன. அவற்றை நான் அண்மையிலே வெளிப்படையாக பேசினேன். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மதவெறியர்களை காலூன்ற வைக்கப் போகிறார்கள். தமிழ்நாட்டிலும் இந்த கேவலம் அல்லது இந்த அவலம் அரங்கேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எனவேதான் அந்த பாசிச சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வளரவிடக்கூடாது, வலுப்பெறவிடக்கூடாது என்பதை தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறோம். இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு வந்து பதிலடியா வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து திமுக பிள்ளையா காங்கிரஸ் பிள்ளைன்னு சொல்லி பாஜக நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை. அதனால்தான் அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகமாடுகிறார்கள். இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம், திராவிட அரசியலையும் பேசுகிறோம், பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையில் பிஜேபி பற்றியோ RSS பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? அவர் கொள்கை எதிரி என்கிறார். கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா? கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதேபோல பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல. அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல், விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல், SC ST OBC போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்லுவதை எப்படி நாம், இதுதான் RSS உடைய அரசியல், இதுதான் பிஜேபியுடைய அரசியல். அவர் பிராமணர் என்கிற கடப்பாறையை கையில் எடுக்க போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவரே ஒப்புக்கொள்கிறார். நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்ல. அது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து. இது கட்சி சாராத மக்களுடைய அரசியல். அது உங்களுக்கு எந்த கட்சியும் இருக்காது. ஆனா உங்க அரசியல் இந்த மண்ணிலே பெரியார் அரசியல் தான். அதுதான் அம்பேத்கர் அரசியல், அதுதான் இடதுசாரி அரசியல், அதுதான் மார்க்சிய அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்கிற போது அதுவும் பிராமணர்களை கொண்டு தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் வெறுமனே காத்து அமைதியாக இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும்? இது திமுகவுக்கு பேசவில்லை. நாங்களும் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து என்பதால் பேசுகிறோம்.